பாண்டி வந்து புது ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நிலா, சோழன், பல்லவன், சேரன், சந்தா எல்லாமே வந்திருக்காங்க. நம்ம வானதியும் வந்திருக்கா. அவள் ரொம்ப எதிர்பார்த்துருந்தா அந்த கடைக்கு நம்ம பேர் தான் பாண்டி வச்சிருப்பான்ட்டு. அவள் எதிர்பார்த்து சுத்தமாக நடக்கலைங்க. நம்ம பாண்டி என்ன பண்ணியிருக்கான், சேரன் காரேஜ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சேரன் பேர் தான் அந்த கடைக்கு வச்சிருப்பாரு. ஆனால் யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம சோழன் தான் என்னவோ, அண்ணா இங்கே வந்து வெளியே பாருங்களேன் யார் பேர் வச்சிருக்கான்ட்டு, உன் பேர் தானே வச்சிருக்கான் பாண்டினோன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம சேரன் தான் ரிப்பன் கட் பண்ணுவார். அதுக்கும் அவளுக்கு நம்ம ரிப்பன் கட் பண்ண கூட கூப்பிடல, அதுக்கு வேற மூஞ்சி தூக்கி 3 வச்சிருப்பா. எல்லாமே சோழன் நிலா எல்லாமே சந்தோஷமாக தாங்க இருப்பாங்க. கடைலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவங்க அப்பா நடேசன் தான் பூஜை பண்ணுவார். தான் பையன் இவ்வளோ சீக்கிரத்தில் கடைக்கு முதலாளி ஆகிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பாரு நம்ம நடேசன். அவர் கையில் தான் பூஜையும் நடக்குது. வானதி வந்து எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. வானதி முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை. மூஞ்சை வந்து 3 உருன்னு வச்சுட்டு இருக்கா. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது, எல்லாருமே போயிடுறாங்க. கடைக்கு வெளியில் சோழன் நிலா எல்லாமே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் வானதி மட்டும் பேசாமல் அமைதியாக இருக்கா. எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. கடைசி நேரத்தில் வானதி கேட்குறா பாண்டிக்கிட்ட, ஏன் பாண்டி இது மாதிரி பண்ணுற, என்னை எல்லாத்துலேயும் அவாய்ட் பண்ணுறேன், கடைக்கு என் பேர் தான் வைப்பேன்னு நினச்சேன், உங்கள் அண்ணன் பேர் வச்சுட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பேசிட்டேன், நம்ம அண்ணன் எனக்கு அண்ணன் தானே எல்லாமே, என் குடும்பமே உனக்கே தெரியும்ல, நம்ம சோழன் சேரன் எல்லாமே எனக்கு பணம் கொடுத்துருக்காங்க கடைக்கு, என்னோட வளர்ச்சிக்காக அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. அண்ணன் சின்ன வயசுலேருந்து எங்களை காப்பாத்துச்சு, அதான் நான் நினச்சி பார்க்கணும்ல. அண்ணன் பேர் வச்சா என்ன பண்ணது தப்பு, அதுக்கே நீ கோச்சிக்கிற, நம்ம கடை தானே சந்தோஷமா இருன்றாங்க. போப்பாண்டி, சரி கடைப்பு தான் என் பேர் வைக்கல, அட்லீஸ்ட் விளக்கு ஏற்றிருக்கலாம்ல, குத்த விளக்கு, அது கூட உங்கள் அண்ணியே ஏற்ற சொல்லியிருக்காது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த வீட்டில் எல்லாருமே எனக்கு நம்பிக்கை ஊட்டினதே அப்படிதான், அந்த கடையை எடுத்து நடத்து நீ நல்லா வருவேன்ட்டு எனக்கு மோட்டிவேஷன் பண்ணாங்க. மெயினாக சொன்ன பார்த்தா எங்கள் சேரனும் எங்க நிலா அண்ணி தான். நிலா அண்ணி தான், நீங்க எடுத்து பண்ணுங்க பாண்டி, பணத்துக்குலாம் கவலைப்படாதீங்க, அவங்க பங்கு 60,000 ரூபாய் கொடுத்தாங்க, சேரனை கொடுத்தாரு, சோழனை கொடுத்தான், நம்ம நிலாவும் 60,000 கொடுக்க அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு, நான் நல்லா இருக்கணும் தானே கொடுத்தாங்க, அவங்களுக்கு இது கூட செய்யலாம், எப்படி வானதி நீயே சொல்லு, நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப வெறுத்தியாக இருப்பேன், ஏன் தான் வீட்டுக்கு போகணும்னு இருப்பேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த வீட்டில் அமைதியாக இருக்காது, எப்போ பார்த்து சண்டை சச்சிருவேன், நிம்மதியாக இருக்காது, நைட்டு ஏன் தான் வருதுன்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் எப்போ எங்கள் நிலானி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்களோ அதுலேருந்து வீடே மாறிடுச்சு, நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம், எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா தான் நடக்குது, எங்கள் வீட்டில் எல்லாருமே எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க, புது நம்பிக்கையே கொடுத்தாங்க, உற்சாகத்தை கொடுத்தாங்க, இந்த வாய்ப்பு நல்லா கிடச்சிருக்கு, இந்த கடையை எடுத்து நடத்து, மேலும் மேலும் நீ பெருசாக வளரணும்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க தெரியும். மெயினாக எங்கள் நிலானி தான் இந்த கடைக்கு டிசைன்லாம் பண்ணி கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி நான் விட முடியும், நீயே சொல்லு வானதி, எதுக்கு நீ கோச்சிக்கிற அப்படின்றாரு. எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணி உங்கள் வீடு உங்கள் ஃபேமிலி பற்றியே பேசுகிறேன், நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா இப்போ கூட தான் நான் கிளம்பி வர சொல்லி எங்கடி போகிறேன், எதுக்கு அவங்ககிட்ட போகிறேன், பேச திட்டினாங்க, நான் எங்கள் அம்மா அப்பா பற்றியே பேசிகிட்டு இருக்கேன், நீ அம்மா பற்றியும் அம்மா அப்பாவும் முக்கியம் தான் வானதி, நீ அவங்கள பற்றியும் பேசு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன அவங்க உங்க கூட பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்றாங்க, நான் அதை பற்றியே சொல்லிட்டு இருக்கேன், அவங்க கூட வந்ததை நான் சந்தோஷமாக இருக்கேன், அது நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. என்ன நீ திருப்பி இது பேசுகிற, இப்படி வந்தால் அப்படி வர, அப்படி வந்தால் இப்படி வர, அதுக்கு ஒரு தப்பு சொல்கிறேன், இப்படி சொன்னால் இதுக்கு ஒரு தப்பு சொல்கிறேன், எப்போவே சண்டை போட்டே இருந்தால் எப்படி, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் நான் பாடுபட்டுட்டு இருக்கேன், அதே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற, தயவு செஞ்சு என்கிட்ட சந்தோஷமாக சிரித்து பேசுவானது, அதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு பாண்டி சொல்கிறாரு. ஒரு வழியாக பாண்டி ஆனந்தியை சமாதானப்படுத்திட்டாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நிலா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ராகவ் கிட்ட டிசைன் பற்றி ஏதோ டவுட் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு இருப்பார் ராகவ். அந்த நேரத்தில் நிலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நிலா ஃபோன் கால் வருதுன்னு வெளியே போவாங்க. ராகவ் வந்து என்ன இவங்க ஃபோன் கால் வந்து இங்கே பேச வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்களே யோசனை பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம அட்வொகேட் தாங்க கால் பண்ணியிருப்பாங்க நிலாவுக்கு. இன்னும் ஆல்ரெடி 2 இயரிங்க்கு வர, ஒரு இயரிங் தான் வந்தீங்க, இது கடைசி இயரிங்மா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும், நீங்களும் வரல உங்கள் ஹஸ்பண்டும் வரல, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றீங்களா, சந்தோஷம் தான், எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்கம்மா அப்படின்ட்டாங்க. இல்லை மேடம் எனக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் வேணும் அப்படின்றாங்க. டைவர்ஸ் வேணான்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இல்லை மேடம் நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணும் எனக்கு அப்படின்றாங்க. அப்போயாம நீங்கள் வரவே மாட்டீங்க, ஒன்று உங்கள் வீட்டுக்கார் வரணும் இல்லை நீங்கள் வரணும், 2 பேருமே வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம் உங்கள் பிஎம் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க மேடம், அவருக்கும் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாரு, எனக்கும் கொஞ்சம் வேலையாக இருந்தது மேடம், அதனால் வர முடியல, சாரி கேட்குறாங்க. நாளைக்கு தான் கடைசி இறங்குமா, நாளைக்கு காலை 11 மணிக்கெலாம் நீங்கள் 2 பேரும் கோர்ட்டில் ஆஜராகணுன்றாங்க. நிலாவும் சரி மேடம் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுற ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டுன்றாங்க. அந்த விஷயத்தை எப்படி அவங்க சோழன்கிட்ட சொல்ல போகிறாங்கன்னு தெரில. சோழன் வேற கற்பனை உலகத்தில் கலந்துட்டு ஒரு நிஜமாகவே நிலா பொண்டாட்டியாக நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நிலா வந்து உறுதியாக இருக்காங்க, நம்ம சோழனை விட்டு பிரிந்து டைவர்ஸ் வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கணும்ன்ட்டு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் மக்களே, அடுத்த ஒரு எபிசோடில் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. சீரியஸாகவே அவங்க டிவோர்ஸ் வாங்கிடுவாங்களாம். சோழன் வந்து எந்த மனநிலைக்கு வருவார், தன்னை ஏற்படுத்திக்குவாருன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.